எனக்கு ஃபஸ்ட்டு பிளாக் ஷீப்போட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக அவார்ட் ஃபங்க்ஷனாக தான் இருக்கணும். ஆனால் உண்மையிலேயே அவங்க பேசுறது இவங்க எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண கூட வேணாம். அவங்க பேசுறதே அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவ்வளோ வைபாக பேசுகிறாங்க சார். அவங்க எல்லாத்துக்குமே யாரா வேணாலும் இருக்கலாம், யார் இருந்தாலும் நம்ம எனக்கு கூட சரி ஓகேனாங்கன்னா யார் வேணாலும் ஓகே எனக்கு, அவ்வளோதான். காட்டணுமாப்பா? அப்போ பார்ப்பாங்க இந்த ரீல்ஸ்லலாம் உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் யாராவது இந்த தடவை பிக் பாஸ் சீசன் 9ல? கண்டெஸ்டன்ட்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. Ashwati 90s and Innova's Black Sheep Barbies Party. Title sponsor Ashwati 90s and Innova. Powered by Easy Buy. Beauty partner Dazzler All Day Lip Color available in 50+ shades. Beverage and snacks partner Podran Foods in Dillo Soft Drinks. Venue partner Ampa Sky One. So yes, this is Ashwati 90s and Innova's வழங்கும் Black Sheep Barbies Party Women's Only Diwali Celebration. Powered by Easy Buy. Beauty partner Dazzler Cosmetics. Beverage and snack partner Podran Foods in Dillo Soft Drinks. And venue partner Ampa Sky One Mall. எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். சூப்பர். So yes. So yes. இப்போ அவங்கள்ட்ட கேட்க கூடாது. நம்ம கேர்ள்ஸ் நீங்களாம் எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸோ கண்டிப்பா இந்த சத்தமே போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. ஃபர்ஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் நீங்க தான் பேசுங்க. பேசு. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக பயன்ட்டே வந்தேன், எவனும் கத்த மாட்டானுங்க. ஓகே, நம்மளை ஓகே டிமோட்டிவேட் பண்ணிடுவானுங்க அப்படின்னு. ஓகே, நல்ல மோட்டிவேஷனாக இருக்கு. அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பிளாக் ஷீப்போட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக அவார்ட் ஃபங்க்ஷனாக தான் இருக்கணும். அதை நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ தேங்க்யூ. நாங்கள் வந்து நடன கலைஞர்கள் கிடையாது, அதை முதல்ல சொல்லிக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் பிளாக் ஷிப்லேருந்து கால் வந்திருக்கும் தெரியுமா? அப்போ நீங்கள் அவாய்ட் பண்ணிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்களா? அதுதான் வந்து சரி, ஓகே சொல்லுங்க. அண்ணன்ட்ட கேளுங்க, அண்ணன் பேசுவா அப்படி. எஸ், ராணவ் சார் எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பார்பிஸ் நைட்டுக்கு பதில் பியூட்டிஃபுல் பார்பிஸ் நைட்டுன்னு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கீங்க எல்லாருமே பார்க்க, கலர்ஃபுல்லாக. ஸோ எஸ், இப்போ வந்துட்டு ராணவ் சார் கிட்ட இந்த கொஸ்டின் நான் வந்துட்டு கண்டிப்பாக பிஃபோர் நம்ம ஆடியன்ஸ் நிறையவே கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இந்த தடவை முந்திக்கிறேன். ஸோ பிக் பாஸ் 8ல் வந்துட்டு நான் உங்களுக்காகவே நிறைய நாள் அந்த எபிசோட் பார்த்துருக்கீங்க சார். ஸோ இப்போ பிக் பாஸ் சீசன் பார்க்குறீங்களா? சீசன் 9 அப்போ பார்ப்பாங்க இந்த ரீல்ஸ்லலாம் ஸோ உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் யாராவது இந்த தடவை பிக் பாஸ் சீசன் 9ல? கண்டெஸ்டன்ட்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. கமருதியனா இருக்கட்டும், சபரி, வியானா, அதுக்கப்புறம் கெம்மி. ஸோ ஆல்மோஸ்ட் தெரிஞ்சவங்க தான் நிறைய உள்ள இருக்காங்க. ஸோ இவங்க இந்த சீசன்ல இவங்க வந்துட்டு டைட்டில் வின் பண்றதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா யாரை சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு சபரியும் விக்கல்ஸ் விக்ரமும் சான்ஸ் நிறைய இருக்குல்ல. ஸோ சபரி அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? ஸோ எஸ், கண்டிப்பா சொல்லுங்க. விஜய் டிவில இருந்துட்டு உங்கள்ட்ட அந்த கேள்வி கேட்கலாட்டி எங்களுக்கு பேமெண்ட் வராது. ஸோ எஸ், உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் இப்போ? எனக்கு வந்து விக்கல்ஸ் அவர் தான். எனக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரியலாவும் அது நல்லா இருக்கு. சூப்பர் சார். நெக்ஸ்ட் நீங்க நடிக்கிற படத்துல யார் ஹீரோயினா இருக்கணும்னு விரும்புறீங்க? ஹீரோயினா இருக்கணும்னு விரும்புறீங்க? நான் வந்து ஹீரோவாகவே விரும்பலமா, நான் ஒரு கேரக்டரா இருக்க தான் விரும்புறேன். அப்படி இருந்தா நான் ஒரு எஸ்ஜே சூர்யா சார் மாதிரி ஒரு கேரக்டர் ரோல் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் விரும்புவேன். அவ்வளவுதான். ஹீரோயின் மனோரமா மாதிரி ஒரு ஹீரோயின் வேணும். இப்ப இருக்கிறதுல வந்துட்டு அமலா சாஜிமா. சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன், அதெல்லாம் ஃபன்னா எடுத்துக்கங்க. யாரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், யார் இருந்தாலும் நம்ம எனக்கு கூட சரி ஓகேனாங்கன்னா யார் வேணாலும் ஓகே எனக்கு, அவ்வளோதான். இப்போதான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு அவர், பார்த்தேன் நான், அதனால தான் கேட்குறாரு அவரு. நான் தைரியமா ஃபோன் எடுத்து காட்டுவேன். காட்டுவீங்களா நீங்க? காட்டணுமாப்பா? பாருமா, அதான் கனாலே அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ரோல் கொடுத்தாங்க. இன்ன வரை எந்த பிள்ளைங்களும் வந்து பேசலை. இவ்வளோ பேர் பேசுறதே பெருமையா இருக்கு. ஆக்சுவலாக பசங்க மட்டும் தான் பேசுவாங்க என்கிட்ட. என்னமாச்சு புரியல? டான்ஸ் ஆடுங்கம்மா, நாங்க வரணுமா? அது முடியாதுங்களே. சரி ஓகேப்பா, நீங்க அடுத்து அவ்வளோதான், முடிஞ்சா? ஸோ எஸ், இவங்க தான் இந்த செக்மெண்ட்கான வைப் மாஸ்டர். அண்ட் முக்கியமாக இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு
அவங்களால வாய் பேசவும் அவங்களுக்கு வந்துட்டு காதும் கேட்காது. அவங்க வந்துட்டு ஸ்பெஷலி சேலஞ்ச். அண்ட் நமக்காக இங்கே வந்து இந்த வைபை அவங்க ஃபீல் பண்ணி அவங்க வைபாகிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்காக ஒரு பெரிய அவங்களுக்கு ஈஸி பை வழங்கும் ஒரு 1000 ரூபாய்க்கான கிஃப்ட் வாட்சர் மற்றும் டாஸ்லர் காஸ்மெட்டிக்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஆம்பர் நெயில் கிட்டும் நம்ம ராணவன் செல்வா அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதை வச்சு சாக்லேட் சாப்பிடலாம். இதை வச்சு சாக்லேட். ஸோ அவங்களுக்கான பாராட்டை அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ இந்த இன்வைட் பண்ணி. ஸோ அவங்களுக்கு இந்த எனர்ஜி இந்த வைப் எல்லாம் வந்துட்டு அவங்களால ஃபீல் பண்ண முடியுதான்னு கேளுங்க. அவங்களுக்கு வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, இங்கே வந்ததும் ரொம்ப ஃபன் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்க பாருங்க, இங்க கூப்பிடுறேன். ஆக்சுவலாக இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மால்ஸ்லாம் போகும்போது இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் பார்த்துருக்காங்க, ஆனால் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, உள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியாதுன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இன்வைட் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அதுவும் இது விமென்ஸ் டெஃப் கமிட்டி இருக்குது, அது மூலயமா வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு மியூசிக் சவுண்ட்ஸ் எதுவும் கேட்காது, ஆனால் வைப்ரேஷன் மூலயமா அவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க பேசுறது இவங்க எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண கூட வேணாம், அவங்க பேசுறதே அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவ்வளோ வைபாக பேசுகிறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே மனிதரின் மொழிகள் தேவையில்லை, இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடு. மனிதர்க்கு மொழியே தேவையில்லை. ஸோ உண்மையிலே வந்துட்டு இசைக்கு வந்துட்டு மொழியே இல்லை, அதுக்கு வந்துட்டு அது என்ன காத்துலையும் இருக்கும், எல்லாருமே வைப் பண்ணி அது வேற ஒரு உலகத்துக்கே நம்ம கொண்டு போகும் அப்படின்றது இவங்க எல்லாருமே ஒரு பெரிய பெரிய எக்ஸாம்பிள். ஸோ ரொம்ப 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 நன்றிகள் மேடம். அஸ்வதி நைட்டிஸ் பிளாக் ஷீப்ஸ் பார்பிஸ் பார்ட்டி. பாட்டு டான்ஸ்னு ஃபுல் வைபான அனைத்து தருணங்களையும் அன்கட் வெர்ஷனாக பிளாக் ஷீப் வேலி ஓடிடியில் இப்போதே கண்டு மகிழுங்கள். அஸ்வதி நைட்டிஸ் அண்ட் இன்னோவேர்ஸ் பிளாக் ஷீப் பார்பிஸ் பார்ட்டி. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ் அண்ட் இன்னோவேர். பவர்ட் பை ஈஸி பை. பியூட்டி பார்ட்னர் டாஸ்லர் ஆல் டே லிப் கலர் அவைலபிள் இன் 50+ shades. Beverage and snacks partner Ford and Foods in Tillo Soft Drinks. Venue partner Ampa Sky One.